கௌதம் கௌரி பாட்டு வீட்டுக்கு போனாலும் போனாங்க, நமக்கு பேசுறதுக்கே ஆள் இல்லாம போச்சு. இல்லனா இந்த பாலு குண்டனை நான் ஏன் தேடி வர போறேன்? ஆமா, இவன் நம்ம கிட்ட ஏற்கனவே ரொம்ப திமிரா பேசுவான். இப்ப கௌதம் கௌரி வேற இல்ல. இப்ப நம்ம தனியா இருக்கிறத பார்த்து ரொம்ப உதற விடுவானே. சரி சரி, போய் சமாளிப்போம். ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. சந்தியா, வா வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி ஆண்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, வா. உட்காருமா. ஆமா, கௌதம் கௌரில எங்க? இந்த பக்கம் ஆளே காணோம். ஒரு போன் கூட பண்ணலையே. ஊர்ல இருக்காங்களா இல்லையா? இல்ல ஆண்டி, அவங்க 2 பேரும் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா ஆண்டி, அதான் எனக்கும் போர் அடிச்சு போய் பாலுவையாவது பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, பாலுவை காணும், வீட்ல இல்லையா ஆண்டி? அவன் எங்கம்மா வீடு தங்குறான்? ஃப்ரெண்ட்ஸ் வீடு, கிரவுண்டுன்னு எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். எப்ப வருவான் எப்ப போவான்னு யாருக்குமே தெரியாது. அவனை பார்த்து அவங்க அப்பாவும் வர வர கெட்டு போயிட்டாரு. இங்க பாரு, அவன் வரும்போது வரட்டும், நீ இரு, உனக்கு காஃபி ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, நான் கிளம்புறேன். என்னம்மா இது, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? இரு, நான் வந்துடுறேன். எங்கே போய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நினச்சோம். இப்போ சந்தியாவே நம்மளை தேடி வந்திருக்கிறாளே. பாலு தான் கிடைக்கல. இவளையாவது பிடிச்சிட்டு போய் எஜமாங்கிட்ட ஒப்படைச்சு நல்ல பேர் வாங்குவோம். அதுதான் சரி. சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட மாதிரி மார்வெஷன்ல போக வேண்டியதா ஆயிடுச்சு. அம்மாவோட சமையல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாக்கே செத்து போச்சு. இந்த வில்லத்தனமான அப்ப இருக்கானான்னு பாப்போம். அவன் இருந்தா அப்படியே அப்பிட்டு விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா அம்மா கையால நம்ம சாப்பிட்டுட்டு தான் போறோம். என்ன அங்கிள் இவ்ளோ நேரம் யோசிக்கிறீங்க? என்ன தெரியலையா? நான் தான் சந்தியா, பாலுவோட ஃப்ரெண்டு. என்ன சந்தியோட குரல் மாதிரி கேக்குது? உன்னை எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னதான் உனக்கு தெரியாது. ஐயோ, இவனுக்கு இங்க வந்தா அது எப்படி உங்களுக்கு எனக்கு தெரியாம போகும்? நீங்க பாலுவோட அப்பா. அது அப்போ. இப்ப நான் யாருன்னு தெரியுமா? பிள்ளைத்தனத்தை ஆரம்பிச்சிட்டாயா? என்னங்க சொல்றீங்க? அப்பா இப்படி மாற முடியும்? மாறிட்டனே. இப்ப நான் தங்கினி. மாட்டிக்கிட்டாயா? மாட்டிக்கிட்டாயா? டங்கனியா? அது என்ன டங்கனி? இப்ப காட்டுறேன்.
சகோதரி சந்தியா அவ்வளோ வந்து மாட்டிக்கிட்டாளே. இந்த டங்கினி வேற இவளை எங்க கொண்டு போதுனே தெரியலையே. என்ன பண்ணலாம்? முதல்ல கௌதம் கோடிக்கு போன் பண்ணி சொல்லுவோம். கௌதம் கோடி போன் நம்பர் கிடைக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இவளுக்கு சொல்லலான்னு பார்த்தா இவளா வந்து மாட்டிக்கிட்டாளே. எங்க சந்தியாவை காணோம்? ஐயோ ஐயோ, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். எப்ப வராங்க எப்ப போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? பாட்டி போன் பாட்டி. ஹலோ. ஹலோ, கௌதம் கோடி பாட்டி வீடா? ஆமா, பாட்டி வீடுதான். நீங்க யாரு? உங்களுக்கு யார் வேணும்? நான் தான் கௌதம் கோடியோட ஃப்ரெண்டு பாலுன்ட்டு. அவங்க யாராவது ஒருத்தங்க இருந்தா கூப்பிடுங்களேன். மேட்ரஸ் வெரி அர்ஜென்ட். டேய் குண்டா, சொல்லு. நான் தான் கௌதம் பேசுறேன். டேய் யாருடா? பாலு பேசுறான். கொடு. டேய் கொத்தவரங்கா, ஊருக்கு போனா போன் பண்ணி உன் நம்பர் தர மாட்டியா? தரலனா மட்டும் நீ என்ன விட்டுருவியா? கண்டுபிடிச்சு கழுத்தரிக்க ஆரம்பிச்சிட்டால. கௌரி நீயா? ஆமா கௌரி தான். சொல்ல என்ன விஷயம்? இங்க தலைக்கு மேல வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. நான் ஒரே லைன்ல மேட்டரை சொல்றேன். சந்தியாவை எங்க அப்பா கடத்திட்டாரு. என்னாச்சு? அந்த குண்டா என்ன சொல்றான்? எனக்கு ஒண்ணுமே புரியல கௌதம். அவங்க அப்பா சந்தியாவை கடத்திட்டாங்களாம். அந்த லூசி ஏதாவது வளருவான். நல்லா கேட்டு சொல்லு. என்னங்க டிஸ்கஷன்? ஒண்ணும் இல்ல பாலு. பாலு ப்ளீஸ் கொஞ்சம் கிளியரா சொல்லு. அங்க என்ன நடந்தது? உங்க அப்பா ஏன் சந்தியாவை கடத்தணும்? அவருக்கு என்ன மரகிர ஏதாவது கண்டு போச்சா? ஐயோ கடவுளே, உங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லுமா? சரி சொல்றேன் கேளுங்க. சொல்லு. நீங்க உங்க பாட்டி வீட்டுக்கு பஸ் ஏறின பிறகு நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போகாம டிமிக்கி குடுத்துட்டு என் வீட்டுக்கே நான் வந்துட்டேன். நீ போயிருக்க மாட்டே தெரியும். அப்புறம் என்னாச்சுன்னு சொல்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சந்தியாவை எங்க அப்பா கடத்திட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்தது. சரி உடனடியா வந்து சேருங்க. சந்தியாவை எப்படி காப்பாத்துறது, நம்ம மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். குயிக். அப்பாடா, இவங்க வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கௌதம், பாலு சொல்றது கேட்டா நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல கௌதம். நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்குடா. பாட்டிக்கு தெரியாம உடனே நம்ம இங்கிருந்து புறப்படுறோம். போற வழியில நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். வா போலாம். வா. ஏய் சந்தியா, வா நரமே. நாங்களும் 4 மணி நேரமா தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்ற. நீங்க 4 பேரும் என்னென்ன யுகங்களுக்கு போனீங்க, என்னென்ன அஸ்திரங்களை கொண்டு வந்தீங்கன்னு உண்மையை சொல்லிடு. இல்ல நீ இங்கிருந்து உயிரோட போக மாட்ட. பாலு, கௌதம், கௌரிய நாங்க கடத்திட்டு வராம இருக்கணும்னா நீ எல்லா உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சொல்லு. நீங்க திரும்ப திரும்ப கேட்டதே கேட்டீங்கன்னா நானும் திரும்ப திரும்ப சொன்னதான் சொல்லுவேன். நாங்க அஸ்திரங்களை எடுக்க யுகங்களுக்கு போகல, ஊட்டிக்கு தான் டூர் போனோம். அடிச்சு வாய் மூடு. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன கேட்டதே கேட்டா வேற எப்படி சொல்வாங்களா? ஏய், குரல் வலையை கடிச்சு போட்டுருவேன். ஏய், எங்களை என்ன கேன பயலுகன்னு நினைச்சியா? இத பாரு சந்தியா, நான் யாருன்னு வீட்லயே காமிச்சிட்டேன். நான் பாலுவோட அப்பா இல்ல. எனக்குள்ள இருக்கிறது என்னுடைய எஜமானுடைய ஏவல் டங்கினி. ஏய், நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். மரியாதையா சொல்லு. எங்க போனீங்க, என்ன அஸ்திரம் வாங்குனீங்கன்னு சொல்லு. நீங்க என்னதான் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன எதுவுமே தெரியாதா? ஏய், சொல்லு சொல்லு சொல்லு. இப்ப சொல்லு சொல்லு. இப்பயாவது சொல்லு. டேய் குண்டா, நீ என்னதான் அடிச்சாலும் நான் சொல்ல மாட்டேன்டா. நீ உண்மையை சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க 3 பேரையும் தூக்குறது தான்.
தூக்கி பாருடா. மூசா வந்து உங்களை எல்லாம் பஸ்மமாக்கிடுவான். மூசா என்னடி பெரிய மூசா? அவனை வர சொல்லு, சமூசா ஆக்கிடுறேன். ஆமா, இப்பவே வர சொல்லு மூசாவை. வருவான் பாரு. திமிராவை பேசுற அடிச்சேனா சரி. மண்டோரா, என்ன அங்கே கலாட்டா? யார் அது? இவதான் எஜமா சந்தியா. யுகங்களுக்கு போன 4 வானரங்கள்ல இவனும் ஒருத்தி. என்ன ஆயிற்று மண்டோரா? எஜமா, இவகிட்ட எந்த யுகத்துக்கு போனீங்க, என்ன அஸ்திரம் வாங்கினீங்கன்னு கேட்டா நாங்க டூர் தான் போனோம்னு சொல்றேன் எஜமா. ஆமா எஜமா. அதுக்காக உண்மைய சொல்ல சொல்லி குழந்தைய போட்டு அடிச்சீங்களா? வேற வழி இல்லைங்களே எஜமா. அதுக்காக நீங்க இவள அடிச்சு இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன எஜமா சொல்றீங்க? நியாயமா கேட்டா வராதப்ப அடிச்சுதானே வர வைக்க வேண்டியதா இருக்கு. இவளை நாமும் அடிக்காம அவளுக்கும் வலிக்காம உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி எஜமா? மெஸ்மரிசம். வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணாத, என்ன விட்டுடு. வேண்டாம், என்ன எதுவும் பண்ணாத, என்ன விட்டுடு. வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நீ உண்மைய சொல்லாதப்போ உன்னோட உள் மனச கேட்டு தெரிஞ்சுக்கிறத தவிர வேற வழியே இல்ல குழந்தை. வேண்டாம் 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 வேண்டாம். சந்தியா, இப்பொழுது நீ ஆழ்மன உறக்கத்திற்கு போக போகிறாய். ஓ, ஆழ்மனதுக்கு போ. போகிறேன். உன் பெயர் என்ன? என் பேரு சந்தியா. கௌதம் கௌரி பாலுங்கிறது யாரு? அவங்க 3 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 4 பேரும் டைம் மிஷன்ல ஏறி போனீங்களா? ஆமா, போனோம். எங்க போனீங்க? நாங்க திரேதா யுகத்துக்கு போனோம். போய் ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன், தசரதர், கைகேயி எல்லோரையும் மீட் பண்ணோம். அதெல்லாம் இருக்கட்டும், முடிவா என்ன நடந்தது? ராமர் தாடகையை வதம் பண்ணன பிரம்மாஸ்திரத்தை வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து மூசா கிட்ட கொடுத்துட்டோம். உங்களை சாதாரண குழந்தைங்கன்னு நினைச்சது தவறா போச்சு. என் உயிரின் 1/3 ஒரு பகுதி மூசா கைக்கு போய்விட்டதே. விடமாட்டேன். உங்கள் 4 பேரையும் கொன்று புதைக்காமல் விடமாட்டேன். மண்டோரா, எஜமா, கங்கணி, எஜமா, உடனே போய் மீதமுள்ள 3 சைத்தான்களையும் பிடித்து வாருங்கள். அதோடு விஷக்கிருமி செலுத்தும் வேலையையும் துரிதப்படுத்துங்கள். உங்கள் உத்தரவு எஜமா. இறுதி யுத்தத்திற்கு தயாராகிவிட்டான் மூசா. இன்னும் 2 அஸ்திரங்களை எடுப்பதற்குள் அவனை அழித்தாக வேண்டும். அழிப்பேன் மூசா, அழிப்பேன். நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது எல்லாருக்கும் சொல்லி கடைசியில எனக்கு இருக்கிற நல்ல காலம் போயிடுச்சோ. என்ன வேதனை சாமி இது.
கௌதம் கோழிக்கு தகவல் சொல்லியாச்சு, அவங்க வர வேண்டிய இடத்தையும் சொல்லியாச்சு. அவங்க வந்தாதான் நமக்கும் கொஞ்சம் தைரியமே. வரட்டும் வரட்டும். அப்பா, என்னோட நிலைமை இந்த உலகத்துல எவனுக்கும் வரக்கூடாதுடா சாமி. இந்த கோட்டை போட்டாலே அங்கங்க அரிக்குது. எவன் போட்டானோ, எவ்வளவு நாள் தோய்க்காம இருந்ததோ, என்ன குடும்ப சரிது. இந்த கௌதம் கோழி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கு. நம்ம அதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருப்போம். பாவம், இந்த வயசுலயே இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. இவனுக்கு மட்டுமா என்ன, நமக்கே நம்ம யாருன்னு தெரியல. நாம யாரு என்ன